Question number 7, very important 5 mark question. இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ண தெரியாம திணறிக்கிட்டீங்களா? வாங்க நான் உங்களுக்கு ஈஸியாவும் எளிமையாவும் சொல்லி தரேன். ஏங்கற செட் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. ஏங்கற செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னாவே 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்ஃபினிட்டி வரைக்கும் போக கூடாது. அது லெஸ் தென் 8 வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா. லெஸ் தென் 8 வரைக்கும்னா இங்க 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 7 வரைக்கும் இருக்குது. இதுதான் ஏங்கற செட் ரைட் பண்ணியாச்சு. பிங்கற செட் என்ன கொடுத்துறாங்கன்னா ஆல் பிரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. பிரைம் நம்பர்ஸை மட்டும் கேட்டிருக்காங்க. 8 விட கம்மியாக இருக்கணும். 8 விட கம்மியாக இருக்கக்கூடிய பிரைம் நம்பர்ஸ் ஒன்று வந்து பிரைம் நம்பர்ஸ் கிடையாது, காம்போசிட் நம்பர்ஸ் கிடையாது. அப்போனா 2 வரும், நெக்ஸ்ட்டு 3, நெக்ஸ்ட்டு 5, நெக்ஸ்ட்டு 7. பிங்கிற செட்டையும் நம்ம ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சிங்கிற செட்டை பாருங்கள். செட் ஆஃப் ஈவன் பிரைம் நம்பர்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஈவன் பிரைம் நம்பர்ஸ்னாவே நமக்கு வந்து 2 மட்டும்தான் வரும். 2 நம்ம காப்பி பண்ணியாச்சு, ரைட் பண்ணியாச்சு. சிங்கிற செட்டையும் ரைட் பண்ணியாச்சு. கொஸ்டினில் வெரிஃபை தட்னு கேட்காங்க. வெரிஃபை தட்னா எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல் சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். எல்ஹெச்எஸில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த ப்ராக்கெட்டில் உள்ள எழுதலாம் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பின்னு எடுத்துருவோம். ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷனாகவே காமன் எலமெண்ட்ஸை மட்டும் எடுக்கணும். இப்போ ஏலையும் பிலையும் காமன் எலமெண்ட்ஸை இங்கே ரவுண்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். 2 இருக்குது நமக்கு. 2, நெக்ஸ்ட்டு 3, நெக்ஸ்ட்டு 5, நெக்ஸ்ட்டு 7. இதுதான் காமன் எலமெண்ட்ஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. கிராஸ்னாவே கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஏ இன்டர்செக்ஷன் பியிலேருந்து சி செட்டை நோக்கி நம்ம போகணும். அப்படின்னா பேர்ஸ் எழுதணும். 2,2, நெக்ஸ்ட்டு 3,2, நெக்ஸ்ட்டு 5,2, நெக்ஸ்ட்டு 7,2. அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பியில் 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. சிங்கிற செட்டில் ஒரே ஒரு எலமெண்ட் இருக்குது. 4ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 4 பேர்ஸ் வரும். இப்போ 4 பேர்ஸ் இருக்கான்னு பாருங்கள். 4 பேர்ஸ் இருக்குது. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 சொல்லி நம்ம அசீவ் பண்ணிக்கலாம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 சொல்லி அசீவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சியை ஃபைன் பண்ணிடலாம். ஆர்ஹெச்எஸில் உள்ள ஏ கிராஸ் சியை ஃபைன் பண்ணிக்கலாம். ஏல 7 எலமெண்ட்ஸ் இருக்குது. சியில் ஒரே ஒரு எலமெண்ட் இருக்குது. மல்டிப்ளை பண்ணால் 7 கிடைக்குது. அப்போ 7 பேர்ஸ் நமக்கு வரணும். ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 1,2, 2,2, 3,2, 4,2, 5,2, 6,2, 7,2. 7 பேர்ஸ் இருக்கான்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. 7 பேர்ஸ் இருக்குது. இதே மாதிரி பி கிராஸ் சியை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். பியில் 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. சியில் ஒரே ஒரு எலமெண்ட்ஸ் இருக்குது. மல்டிப்ளை பண்ணால் 4 பேர்ஸ் வரணும். பி கிராஸ் சி 4 பேர்ஸ் ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் ஃபைன் பண்ணணும். இன்டர்செக்ஷன் ஃபைன் பண்ணிடலாம். இன்டர்செக்ஷன் ஃபைன் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயே நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஏ கிராஸ் சிக்கும் பி கிராஸ் சிக்கும் இன்டர்செக்ஷன் ஃபைன் பண்ணியாச்சு. கொஸ்டினில் வெரிஃபை தட்னு கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதி ஹேண்ட்ஸ் வெரிஃபைன்னு சொல்லி முடிச்சிடலாம். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.